ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது முஸ்தஃபா. இந்த படத்தில் ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூடிய விரைவில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாப்புல. அதை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 நாளில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு தருணத்தில் ஹீரோவுக்கே தெரியாமல் அவர் இன்வால்வ் ஆன ஒரு கிளுகிழுப்பான வீடியோ ஒன்று பான் சைட்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பயங்கர வைரலாக ஷேர் பண்ணப்பட்டு அப்படி இப்படி போயிடுது. இப்போ ஐயோ இது நம்ம ஆளுக்கு தெரிஞ்சால் கல்யாணத்தை நிறுத்தி போடுவாளே அப்படிங்கிறதுக்காக இந்த 2 நாள் டைமுக்குள்ளே எப்படியாவது அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் இறங்க போய் இதன் விளைவாக என்னென்னலாம் கஷ்டங்கள் பட்டாங்க அப்படிங்கிறத ஹீரோவுடைய ஃப்ரெண்டு படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கடைக்கு சரக்கு வாங்க போய் அந்த கடையில் சரக்கு கிடைக்காம கடைசியாக இருந்த கடைசி சரக்கையும் பொண்ணுங்களாம் வாங்கிட்டு போயிருச்சுங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து ஒரு சரக்கை வாங்கி உஷார் பண்ணுறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டோம் தெரியுமா என் ஃப்ரெண்டுடைய வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணுங்க கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. உண்மையாகவே இவங்க அப்படி என்னதான் கஷ்டப்பட்டாங்க, கடைசியாக அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணாங்களா இல்லையா, இந்த வீடியோவை உண்மையாக அப்படி ஆன்லைனில் விட்ட நபர் யார், இதுக்கு எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2019 ஒரு தெலுங்கு காமெடி ட்ராமாவாக வெளியான மீக்கு மாத்திரமே செப்தா அப்படிங்கிற தெலுங்கு படத்துடைய ஒரு ரீமேக் படம் தாங்க இது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ப்ரெஷ் ஷோவில் கூட பார்த்த அன்பர்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த தெலுங்கு படம் நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிறனால உண்மையாகவே அந்த படத்தை அப்படியே தான் பண்ணியிருக்காங்களா இல்லை அதனுடைய தழுவலா இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக தெரியல. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் சொன்ன அந்த கதைக்களம் இருக்கு இல்லையா, இதுவே கலகலப்பாக கிளுகிழுப்பாக ஒரு படத்தை காமெடி ட்ராமாவை அவுட் அண்ட் அவுட்டாக அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவு ஒரு கதைக்களம் தான் இது. இதில் சதீஷ், சுரேஷ் ரவி, புகழ், கருணாகரன், ஜாவா சுந்தரேசன், மோனிகா சின்னக்கோட்லா, மானசா சௌத்ரி, விஜய் பார்வதினு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டும் கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் பொதுவாக ஒரு காமெடி படத்தில் ஒரு குறிப்பிட்ட சீனை ஆர்டிஸ்டால் அதை காமெடியாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்த பேமெண்ட்டுக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற லெவலில் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸால் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா அந்த படத்துடைய பேஸே காமெடி தான். அப்படி இருக்கும்போது காமெடிங்கிறது எப்பயும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறது தான், அது சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற எந்த நீதியும் கிடையாது. எனக்கு இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறது ஒரு சீனில் அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீன்லேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. சுத்தமாக காமெடிங்கிறது எங்கேயுமே இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்று, காமெடியாக ஒரு சில விஷயங்களை அவங்க சுவாரஸ்யமாக எழுதியிருக்கணும், இல்லைன்னா ஓரளவுக்காவது எழுதப்பட்ட காட்சியை ஸ்பாட் ஆனில் திருப்பி அங்கே போய் இம்ப்ரவைஸ் பண்ணி அதை காமெடியாக பக்காவாக டெலிவரி பண்ணி வேறு லெவலில் பிளாஸ்ட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே நடக்கலை இந்த படத்தில். இத்தனைக்கும் இப்போ பல படங்கள் என்னால் பார்க்க முடியுது. இந்த டப்பிங் பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த நாய்களை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டப்பிங் வாய்ஸை கொடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று போகுது இல்லையா, அந்த மாதிரி அந்த வாய்ஸு அந்த விஷயத்தை வச்சு கவுண்டராக இந்த படத்துலையும் காமெடியாக ஒரு சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே அறவே சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் உண்மையாக பலம் அப்படின்னு சொல்லணும்னா கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இந்த கதைக்களம் போகிற ஃப்ளோக்கு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நம்ம அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ண மாட்டோம். ஒரு நல்ல ட்விஸ்ட்டு தான், எஃபெக்டிவாக வைக்கப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டு தான். ஆனால் 2 மணி நேரத்துக்குள்ளே தான் நெருக்கி ஓடுது இந்த படம். அதுக்கே முதல்ல 1.25 மணி நேரம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே என்னங்க இது அப்படிங்கிற ஒரு லெவல்லையே நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறனாலேயே கடைசி அந்த எஃபெக்டிவாக வைக்கப்பட்ட ட்விஸ்ட்டும் அதே லெவல்லையே அதே மனப்போக்கில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படியே தான் நம்மளை கடந்து போயிருதே தவிர அந்த ஒரு எஃபெக்டிவான ட்விஸ்ட்டை நம்மளால் பெருசாக என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சோங்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த படத்தில் இவங்க வச்ச அந்த ட்விஸ்ட்டை பார்க்கும்போது கூட. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த முஸ்தஃபா. அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இங்கே கான்டென்ட்டுக்கே பஞ்சம். அப்புறம் எங்கே அடல் காரண்டுக்கு போகிறது, UA 16+ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங்.